100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கை கிரக நிலைகளையும் கிரக அமைப்பையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து எப்படி அமையும்? மிக மிக முக்கியமாக நீங்கள் யார் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசி ராசி மண்டலத்தில் 12 ராசிகளில் நடுவில் இருக்கக்கூடியது உங்களுடைய துலாம் ராசி. உங்களுடைய ராசியின் அடையாள சின்னம் தராசு. இதனால் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு செயல்லையும் உங்களுடைய நிதானத்தை தவற விட மாட்டீங்க. தராசு போல சம அளவை கடைபிடிப்பீங்க. வாயு ராசியான உங்களுடைய துலாம் ராசியானது மிக பெரிய ராசி, அதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய பெரிய ராசி. வாயு ராசியில் பிறந்த நீங்கள் எந்தவித உணர்ச்சிக்கும் அடிமையாகாமல் எதையும் நின்று நிதானித்து பார்த்து செயல்படுவீங்க. எந்த ஒரு செயலையும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் இது சரியா தப்பா, இதை செஞ்சால் பின்விளைவு வருமா வராதா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அந்த விஷயத்தை செய்வீங்க. அதுதான் நீங்கள். துலாம் ராசி நேயர்களுடைய சிறப்பே இதுதான். சில முக்கிய ராசிகளைப் போல நீங்களும் அவசர கொடுக்கைகளாக சில விஷயங்களில் காணப்படுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா மேஷம் ராசி, கடகம் ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களைப் போல சற்று முன் கொடுக்கைகள், அவசர கொடுக்கைகள் என்று தான் சொல்லணும். உங்களை காலப்போக்கில் வரக்கூடிய அனுபவங்களை பொறுத்து இதெல்லாம் அப்படியே மாறிடும். இந்த அவசர கொடுக்கைகளாக இருப்பது, முன்கோபப்படுவது, இதெல்லாம் காலப்போக்கில் நிச்சயம் மாறிவிடும். எதையுமே சம நோக்கோடு பார்க்கக்கூடிய குணம் இயற்கையாகவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்திருப்பதால் ஒருவித தனித்தன்மையோட நீங்கள் இருப்பீங்க. அதனால் எங்கும் எதிலும் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றியை அதிகப்படியான அளவில் மற்ற ராசிக்காரர்களை விட பார்ப்பவர்களாக இருப்பீங்க. தாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்களும் தீர்மானங்களும் தங்களுடைய மனதுக்கு சரியானவை ஆக்கப்படும் வரையில் தீர்க்கமாக சிந்திப்பீங்க. ஒருவித பரபரப்பு எப்போவும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும், இங்கே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்போடு தான் ஒரு வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும், ஒரு செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. அதுதான் நீங்கள். துலாம் ராசியினுடைய ஆட்சி காரகன் சுக்கிர பகவான் என்பதால் உங்களுடைய பேச்சிலும் உடையிலும் நடையிலும் ஒருவித கவர்ச்சி இருக்கும். எந்த ஒரு நபரையும் மிக சரியாக எடை போட்டு விடுவதில் வல்லவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். நடுநிலை தவறாத நீதிமான்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த விஷயத்திலையும் கண்டிப்போட நடந்து கொள்வீங்க. இதை செய்யணும் அப்படின்னா செய்தே முடிப்பீங்க. இதை செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய மாட்டீங்க. மற்றவர்கள் தவறு செய்தால் கண்டிப்பதோட தண்டிக்கவும் செய்வீங்க. இந்த சென்டிமெண்ட்லாம் பெருசாக பார்க்க மாட்டீங்க. தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் என்றால் அது துலாம் ராசியில் பிறந்த உங்களைத்தான் என்று உறுதியாக சொல்லலாம். மாத சம்பள வாழ்க்கை வாழ்வதை விட தொழில் துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டணும், மிக பெரும் அளவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மற்ற ராசிக்காரர்களை விட, மற்ற 11 ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. பணத்தின் அருமையை அதிக அளவில் உணர்ந்தவர்களும் நீங்கள் தான். தேவையென்றால் எத்தனை 1000 என்றாலும் செலவு செய்வீங்க. தேவை இல்லைனா ஒரு குண்டூசி செலவுக்கு கூட யோசிப்பீங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதற்கு உதாரணம் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தான். அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணால் கூட அவங்களுக்கு நாம் செய்கிற இந்த உதவி சரிதானா,
இது சரியான ஆளுக்கு போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் உதவியே செய்வீங்க. தான தர்மங்கள் நிறைய செய்பவர்கள் என்று கூட உங்களை சொல்லலாம். அழகு சாதன பொருட்கள், வெள்ளி வைர நகைகள் விற்பனையில் ஈடுபட்டால் பெரும் அளவில் வெற்றி பெற முடியும். ஏதாவது கடை, உணவுப் பொருட்கள் சம்பந்தமான கடை வைத்தாலும் உங்களால் பிரகாசிக்க முடியும். சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் என்பதால் வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதனால் பல வகையான வண்டி வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. பெண்களிடம் மிகுந்த மதிப்பு மரியாதை மிக்கவர்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள். அதே மாதிரி தான் பெண்களும் மதிப்பு மரியாதையோட ஆண்கள் கிட்ட இருப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ரோஷமே இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் உங்களுடைய வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய 33வது வயதிலிருந்து பெரும் அளவிலான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத நிச்சயம் 100% உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட பெரும் அளவிலான அதிர்ஷ்டம் யோகம் பெறக்கூடிய ராசி என்றால் அது உங்களுடைய துலாம் ராசிதான். நீங்கள் எல்லோரிடத்திலும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகுவீங்க. தோற்றத்தில் ஒரு அழகு கவர்ச்சி நிச்சயம் இருக்கும். நடை உடை பாவனைகள்லையும் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பவர்கள் நீங்கள். ஏனோ தானோ என்று பங்கெடுப்பவர்கள் கிடையாது. உள்ளொன்று வைத்து வெளியொன்று, அதாவது மனதிற்குள்ளார ஒன்று வைத்து வெளியில் புகழும்படி பேசுவதெல்லாம் கிடையாது. சரியா சரின்னு சொல்கிறது, தப்பா தப்புன்னு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டு வர்றது. இதுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய குணம். இதுதான் நீங்கள். ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம், சாப்பிட்டோம், மொழி வச்சோம், வந்தோம் அப்படின்றலாம் இருக்க மாட்டீங்க. அந்த நிகழ்வில், அந்த திருமணத்தில் உங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு ஓடி ஆடி வேலை செய்வது, உதவி செய்வது உங்களுக்கு நிச்சயம் பிடித்த ஒன்றாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணம்தான் உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பான பேச்சு திறன் கொண்ட நீங்கள் சமரசம் செய்வதில் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து விடுவீங்க. ஆனால் சொந்த வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் பல வருடங்களாகவே இருந்து கொண்டிருக்கும். இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையும் சமாதானமாக போக வைப்பதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்லணும். துலாம் ராசியினர் எப்போதும் எந்த வயசுலையும் மற்றவங்களை விட, மற்ற ராசிக்காரர்களை விட இளமையாக துள்ளலோடு இருப்பதில் வல்லவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. உங்களுடைய பேச்சின் மூலமாகவே மற்றவங்களை கொக்கி போட்டு உங்கள் பக்கம் இழுத்துடுவீங்க. நெகட்டிவாக பேசுகின்றவர்கள், எந்நேரமும் வசை மொழி, தேவையில்லாத பேச்சு, சாபம் விடுகின்றவர்களை கண்டா அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சிடுவீங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் அழிவுக்கு முதல் காரணம் அப்படின்றத உணர்ந்து அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கேயே வைப்பீங்க. அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கான முதல் படி என்பதையும் உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு குழுவை முன்னடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஓர் கூடி தேர் இழுப்பதில் கெட்டிக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலும் பழகுவதற்கு நீங்கள் எளிமையானவங்க. அவங்க கிட்ட பணம் இருக்குது, இவங்க கிட்ட பணம் இல்லை, அங்கே ஒரு மாதிரி நடந்துக்கணும், இங்கே ஒரு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றலாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. துளியும் அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு சாகும் வரை வரவே வராது. எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பேசுவீங்க. அகம் பாவம், அகங்காரம், ஆணவம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. தன்னுடைய குடும்பம், குழு, மொழி, இனம் போன்றவற்றிற்காக உயிரை கொடுக்க கூட முன் வரக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய குணத்தை சந்தேகித்து யாராவது விமர்சித்தா மட்டும் உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. சுனாமி போல பொங்கி எழுந்துடுவீங்க. மற்ற வகையில் நீங்கள் தங்களை விமர்சிப்பதை தாங்கிக் கொள்வீங்க. தேவையில்லாமல்
மற்றவங்க உங்களை உதாசீனப்படுத்துவது, தேவையில்லாமல் உங்கள் மீது குற்றம் சுமத்துவது, உங்களுடைய நேர்மையில் சந்தேகப்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அவற்றுக்கெல்லாம் பெருசாக நீங்கள் பதில் கூட கொடுக்க மாட்டீங்க. சுனாமி போல் பொங்கி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களால் வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த பலருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையானதாக அமையும். காதலித்தவர்களையே திருமணம் செய்து கொள்வீர்கள். தன்னுடைய காலம் முழுக்க காதலித்து கொண்டே இருப்பீங்க. என்ன காரணம்னா, காதலுக்குரிய கிரகமான சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். லவ் அண்ட் ரொமான்ஸ் என்று சொல்லப்படும் காதலுக்கும் காதல் களியாட்டங்களுக்கும் உரியதுதான் சுக்கிரன் கிரகம். தாம்பத்தியம் மற்றும் மோகத்திற்கு உரியவர் குரு பகவான். இதனால் அருமையான ஒரு வாழ்க்கை நிச்சயம் உங்களால் வாழ முடியும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் நேர்த்தியாக, திருத்தமாக, நிதானமாக, அழகாக, சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள். அரைகுறை வேலை அப்படின்றதே உங்ககிட்ட இருக்காது. அழுக்கு குப்பை என்பதும் உங்களுக்கு ஆகவே ஆகாது. துலாம் ராசி குழந்தைகள் அல்லது துலாம் லக்கினத்தில் பிறந்த குழந்தைகள், சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் மண், தூசி, தண்ணீர் போன்றவை தமது விரல் நுனியில் படுவதை கூட விரும்ப மாட்டார்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். துலாம் ராசி மற்ற ராசிக்காரர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் எதை செய்தாலும் அதை பெரும் அளவில் செய்ய வேண்டும், பெரும் அளவில் சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். பெரிய குறிக்கோள் இருந்தால் தான் சின்ன அளவிலாவது சாதிக்க முடியும் அப்படின்றத புரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். 12 ராசிகளில் 7வது இடத்தில் வரக்கூடிய உங்களுடைய துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. அதாவது விசாகம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும் உங்களுடைய துலாம் ராசியில் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. பஞ்சபூதங்களில் மிக மிக முக்கியமான காற்று ராசி தான் உங்களுடைய துலாம் ராசி அப்படின்றத நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். எப்பவுமே நம்ப முடியாத பல நற்குணங்கள் இதனால் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். அதுதான் நீங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்க சிறந்த வியாபாரிகளாக இருப்பீங்க. இரும்பு, தங்கம் போன்ற வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். துணி தொடர்பான வியாபாரமும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் அங்கு சிறப்பான பதவியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. அப்படியே உங்களுடைய சிறப்பு தன்மை வெளிப்படும். உங்களுடைய திறமையின் காரணமாக உயர் பதவியில் அமர்வீங்க. 5 வயதிலிருந்து 20 வயது வரை உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு இன்பகரமாகவே இருக்கும். 21 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் சில பல துன்பங்கள் ஏற்பட்டு மறையும். அதன் பிறகு 30 வயதுக்கு பிறகு நிச்சயம் சிறப்பான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். நண்பர்கள் சுற்றம் சூழ மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுவீங்க. இதற்காகவே நேரத்தையும் செலவிடுவீங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கின்றது என்பதால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் கலகலவென்று இருக்கும். யாராவது உங்களை திட்டினா கூட சரி பரவாயில்லை அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவீங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தூய்மையான அன்பை மற்றவர்கள் பொழிந்தா அவங்களுக்கு, அதாவது வாழ்நாள் முழுவதும் அவங்கள நீங்கள் மதிப்பீங்க. அதைவிட 2 மடங்கு அன்பை நீங்கள் அவங்க மீது காண்பிப்பீங்க. சுயமாக சிந்திக்க தெரியாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சில வருடங்கள் இப்படி நடப்பீங்க. அதுதான் உங்களுடைய போதாத காலம் என்று சொல்ல வேண்டும். இதனால் உடன் இருப்பவர்களாலேயே நம்பி ஏமாறும் நிலையை கூட சந்திப்பீங்க.
அதாவது துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் சூதுவாது அறியாமல் நடந்து கொள்வது தான் இதற்கு காரணம். உங்களை ஏமாற்றுபவர்கள் கூடவே சுற்றி கொண்டிருப்பாங்க. அதனால் யாரையும் பெருசாக நம்புவதை விட்டுட்டு, யாருடைய ஆலோசனையையும் கேட்பதை விட்டுட்டு சொந்தமாக சிந்தித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சமூக அக்கறை இருந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. அநீதிக்கு எதிராக பொங்குவீங்க. இதனால் தனக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பெயர்களை கூட கண்டுகொள்ள மாட்டீங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள், துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு செய்வதில் உங்களை மிஞ்ச ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பல வகைகள்லையும் நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களையும் வந்து குவியக்கூடிய ராசியாக உங்களுடைய துலாம் ராசி இருக்கின்றது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வேதனைகள் சூழ்ந்து கொண்டாலும் தக்க நேரத்தில் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த இறைவனே அதிலிருந்து உங்களை மீட்டு வருவார். உங்களுடைய நல்லெண்ணத்தின் காரணமாக அனைவரையும் உங்கள் பக்கம் ஈர்த்து அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதிலிருந்து நீங்கள் கீழிறங்க மாட்டீங்க. ஏணிப்படியில் மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் மிக இன்பகரமான சூழல் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடோ திருப்பதி வெங்கடாசல பெருமாளின் வழிபாடோ மிக மிக முக்கியமாக இன்றியமையாததாக இருக்கின்றது. வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வந்தீர்கள் என்றால் நிச்சயம் பல நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, குணநலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரியான அனைத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் நம்முடைய நிலை என்ன, யார் நாம் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.